ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5:8 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தி உளராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியே ஆகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிக்கிறான். பேதுரு சொல்றா, நீங்கள் தெளிந்த புத்தி உளருங்க, ஞானமா இருங்க, விழித்திருங்க. உங்கள் எதிரான பிசாசு எப்போ உங்களை ஆண்டு விட்டு கத்தரை விட்டு வழி விலக்கி போகணும், கத்தரை விட்டு கீழே தள்ளணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுனா இருக்கான். அவனுக்கு நீங்கள் செவி கூடாமல் நீங்கள் கத்தரை விட்டு கிட்டு சேர்ந்து கத்தருக்குள்ள நீங்கள் விசுவாசமாக இருந்து அந்த விசுவாசம் அவனை எதிர்த்து இல்லைங்க, அவங்க விட்டு ஓடி போயிடும். பிசாசு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி பேதுரு அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்து நம்ம அநேக பேர் பிசாசை கண்டு பயப்படுறோம், பிசாசு போடுறதை கண்டு பயப்படுறோம். ஒரு நாள் நீங்கள் பிசாசு எனக்கு பயப்படாது. வேதம் தெளிவாக சொல்லி கத்தரை கீழ்படுத்தி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க. அது மாதிரி பவுலும் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் பிசாசு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், பிராணி உள்ள இருக்க முடியும், தேவோட சர்வாயத்தை தரித்து கொள்ள. அதாவது இந்த வேதத்தை நீங்கள் தரித்து கொள்ள, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பிசாசு ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் பிசாசு அடிக்கும் போது, அது மாதிரி நீங்கள் துதிக்கும் போது பிசாசு ஜெயிக்க முடியும். பலவானை முந்தி கட்டினால் ஒளிய ஒருவனை விளையாட்டு புகுந்த உடமையில கொள்ள அடிக்க முடியாது. பலவானை நீங்கள் முந்தி கட்டுங்க. பலவானை உங்களை கட்டாதபடி நீ அவனை முந்தி கட்டணும், அவனை அடிங்க. விசுவாசம் நின்று அந்த பிசாசின் எதிர்த்து இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டு பிள்ளை பயமாக வேலை செய்கிற கெச்சிக்கிற சிங்க அவன் யாரை முழுங்கலாம் காத்து இருக்கிறான். ஆண்டோடைய பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணோக்கமாக எப்படின்னா அவங்க முழுங்கலாம் சொல்லி காத்துக்கிறோம். நம்ம ஆராதிக்க தேவன் யூத ராஜ சிங்க நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் அவர் ஏசப்பா நம்ம கூட நீங்கள் ஒரு நாள் போயிடாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்ன போராட கொண்டு வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் கொண்டு வந்தாலும் சரி, என்ன பாடுகள் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் சொந்து போயிடாதீங்க. அதனால நீங்கள் ஆண்டு உங்களுக்கு என்ன தான் உபத்திரம் கொண்டாலும் சரிங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஆண்டு வந்து நீங்கள் கிட்டி சேருங்க. பயங்கரமாக கத்திர நெருங்க. நிச்சயமாக கத்திர உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிசாசே கத்திர சோதித்தான், ஆனால் கர்த்தர் பிசாசை ஜெயிச்சார். ஏன்னா நம்ம தேவன் அப்படியாப்பட்ட தேவன், பிசாசை ஜெயிக்கிற தேவன். நம்ம ஆட தேவன் ஜீவன் உள்ள தேவன், சர்வ வல்லம் உள்ள தேவன், யுத்தத்தின் வல்லவர், மகா பரிசுத்தம் உள்ளது. அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட குடும்பம் ஒரு நாள் பயப்பட அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு நாளும் சரி பிசாசை கண்டு பயப்படாதீங்க. அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்காம அவனுக்கு நீங்கள் ஒரு நாளும் சரி அவன் பக்கமாக நீங்கள் சாயாது. அவனை எப்பவுமே நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எப்படியாப்பட்ட பிசாசும் சரி இயேசு நாமத்தில் ஓடும். லேகியன் பிசாசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. அப்படியாப்பட்ட பிசாசை கத்தரை பார்த்து அவர் அங்கே வரும்போது அவன் இங்கே விழுந்தா இங்கேருந்து சொன்னான், பரிசுத்தம் இல்லை, நீ உன்னதமான தேவனுடைய குமார், என்னையே வேதனைப்படுத்த வந்து சொல்லி அந்த பிசாசு வரான். அந்த பிசாசை ஒரு மனுஷனுக்கு வந்து அவனை வேதனைப்படுத்திருந்தான். அப்படியாப்பட்ட பிசாசை கத்தரை கண்டு பயப்படுறான். ஏன்னா பார தேவன் சர்வ வல்லம் உள்ளது, அக்னி உள்ள தேவன். நீங்கள் கத்தரை நம்புங்க, விசுவாசமாக இருங்க. நீங்கள் ஒரு நாள் பிசாசுக்கு நீ பயப்படாதீங்க. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஆமென்.